அப்பா, ஏன்ப்பா என்ன பார்க்க வரல? இன்னைக்கு என்னோட பர்த்டே தெரியுமா? இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரு நாளாவது என்னை பார்க்க வாப்பா. என்ன பாரதி? என்ன கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்க? அப்பா போட்டோ தான் ஒண்ணு கூட இல்லையே பாட்டி, அதான் இது பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஸ்கூல்ல அப்பாவை கூட்டிட்டு வராங்க பாட்டி. ஆனா எனக்கும் எங்க அக்காவுக்கும் மட்டும்தான் அப்பா இல்லாம போயிடுச்சு. காலையில உனக்கு உங்க அம்மா தான் அப்பான்னு சொன்ன, இப்ப ஏன்பா இப்படி பேசுற? அதெல்லாம் சரிதான் பாட்டி, ஆனா எனக்கு விஷ் பண்ண கூட அப்பா வரலையே பாட்டி. அப்பா எங்க பாட்டி போனாங்க? ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணா, சரியாயிடும். காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, படுத்து தூங்கு. சரியா? கொடு. பாட்டி, அந்த போட்டோவை கொடுங்க. எதுக்கு போட்டோவை கேக்குற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாரதி. ஆனா உனக்கு வேணா புருஷன் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்ப வேணும்ல பாரதி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா ஒண்ணு, என் பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து பார்த்துப்பேன். பாரதி, நீ அவங்கள வளர்க்கறதுல குறை வைப்பேன்னு நான் சொல்லல, ஆனா அதுங்க அப்பா இல்லாத குறையோட தானே வளரும். விதியை யாரால மாத்த முடியுமா? அதுல என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். 5 வருஷமா ஆதித்யா பிறந்த இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறல, இனியும் மாறாது. இப்பெல்லாம் எனக்கு ஆதியோட நினைப்பு வரதே இல்லம்மா. பசங்களையும் பழக்கிருவேன். விவரம் தெரிஞ்சா எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. சரிம்மா, நீங்க ஆதித்யா கொடுத்தவங்க, நான் மேல தமிழ் கொடுத்தவங்கிறேன். பாரதி, அன்னைக்கு இங்கதானே கார் ஓடாம நின்னுச்சு. ஐயோ, அந்த அர்த்தத்துல சொல்லல பாரதி. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா ஆடுற கையோட புடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க இங்க இந்த மாதிரி வர்றதே எனக்கு பிடிக்கல. எங்க நான் சொன்னா கேக்குறீங்க? சரி பாரதி, உள்ளே எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, வா போய் பார்த்துட்டு கிளம்பலாம். என்ன இதுக்கு கூப்பிடுறீங்க? இது உங்க கேட்டரிங், உங்க மீட்டிங், இதுல நான் தலையிட மாட்டேன். உன்னை என்ன சமைச்சு தரவா கூப்பிடுறோம்? உள்ள யாராவது இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசினா பதில் பேச வேண்டாமா? அதுக்கு தாமா கூப்பிடுறோம். உங்க 2 பேரையும் பார்த்து யாரும் இங்கிலீஷ்ல எல்லாம் பேச மாட்டாங்க. போய் நல்லபடியா கான்ட்ராக்ட பேசி முடிச்சிட்டு வாங்க. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஏ லட்சுமி, எனக்கு மதுரையில ஒரு சிங்கு ஒருத்த ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருந்தான். எனக்கு கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். நீயும் படிக்கும்போது ஒரு இங்கிலீஷ் வாத்தியாரு லெட்டர் கொடுத்தான்னு சொன்னீல, அப்ப உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்ல? அது போதும் லட்சுமி. இது ஓகேங்க. சரி, ஓகே. மெனு எல்லாம் கரெக்டா இருக்கு.
ஆனா இவங்க என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க? सर हमारा स्वीट मालूम है अच्छा बहुत अच्छा அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? हमारा माफ करो भैया ஒரு வாரமா பஞ்சாப் சிங்கு வீட்ல கல்யாணம் அதான் ஹிந்தியில பேசிட்டேன். ஓஹோ. அது ஒண்ணு இல்ல சார், கல்யாண வீட்ல எல்லாரும் அல்வா கேசரி குலோப்ஜாம் இந்த மாதிரி தானே ஸ்வீட் வைப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல சார், திருநெல்வேலி அல்வா, ஆண்டிப்பட்டி அதிரசம், கோவில்பட்டி கடலை மிட்டாயி, கொங்கு நாட்டு பால் பண்ணு, சவராஷ்டிரா பன் அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, இப்படி தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அந்த ஸ்பெஷல் சாப்பிடுறவங்க இலையில இருக்கும் சார். வீட்ல செய்யறதால சுவையாவும் இருக்கும் சுத்தமாவும் இருக்கும் சார். எங்களுக்கு இவங்க மெனு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஸ்வீட்ஸ் ஆர்டரை இவங்களுக்கே கொடுத்துடலாம். இந்த கல்யாணம் எங்க வீட்டோட கௌரவம். அத மனசுல வச்சுட்டு எல்லாரும் வேலையை பாருங்க. சரிங்க சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். சார் போய் அப்ப நாங்க வர்றோம்.